இப்போ என் கையில் இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo F27 Pro Plus 5Gங்கிற இந்த மொபைல் தான். இந்த மொபைல் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. மொபைல் தரத்து பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி USB கேபிள், TPU மொபைல் கேஸ், சிம் எஜெக்டர் பின், அடுத்து சம் டாக்குமெண்டேஷன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் மொபைல் பாக்ஸ் இருந்துச்சு. இப்போ மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைல் டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு பார்க்கறது லுக் சூப்பராக இருக்கு. பேக் சைடு பார்த்தா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமிங்கும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் டிசைன் பார்க்கறதுல அப்படியே Realme 12 Pro டிசைன் எப்படி இருக்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு. நான் அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். Realme 12. கலர் வேண்டு பார்த்தா மொத்தம் ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தா மிட் நைட் நேவி, அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்க் பிங்க்னு இந்த கலர். பிசிக்கலாக பொறுத்தவரைக்கும் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் பார்த்தா அப்படின்னா சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட் பொறுத்த பார்த்தா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைக், அடுத்து சார்ஜிங் போட்டுருக்கு. அடுத்து தான் ஸ்பீக்கர் இருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED 3D கேர்வ் டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 950 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா Corning Gorilla Glass Victex 2 கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ஆம்பர் பாடி டேமேஜ் ப்ரூஃப்மே இந்த மொபைல் இருக்கு. ஐபி ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 69 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. 1.5 மீட்டர்ல 30 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஒண்ணுமே ஆகும். ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. கேமரா பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் கேம் வந்தோம் அப்படின்னா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல செல்ஃபில பாத்தீங்க அப்படின்னா 1080 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் கேம் வந்தோம் அப்படின்னா 4Kல 30 fps வரை வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். AI இரேசருமே இந்த மொபைல் இருக்கு. நம்ம போட்டோ முன்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஆப்ஜெக்டோ இல்லை வேற ஏதாவது ஆள உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க ரிமோட் ரிமூவ் பண்ண அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இந்த மொபைல் இருக்கு. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 7 5G பேண்ட் இருக்கு. ப்ளூடூத் பாத்தீங்கன்னா 5.3 இருக்கு. Wi-Fi பாத்தீங்கன்னா 6 இருக்கு. NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கிடையாது. OS பொறுத்தவரை பாத்தீங்கன்னா Android 14க்கான கலர் OS கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7050 வந்து இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிருக்கு. இந்த ப்ராசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அளவே இருக்கும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இனிமேல் பெட்டரான ப்ராசர் கொடுத்துக்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான சூப்பர் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 44 மினிட்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 100% ஃபுல் சார்ஜ் ஏறிடும். இந்த மொபைல் ஸ்டோரேஜ் RAM அண்ட் ROM பொறுத்தவரை RAM பார்த்தீங்கன்னா 8GB RAM மட்டும் தான் இருக்கு. ROM பார்த்தீங்க அப்படின்னா 128 GPU 256 GPU 128 GB பாத்தீங்க அப்படின்னா 28000 ரூபாயும் 256 GB பாத்தீங்க அப்படின்னா 30000 ரூபாய்க்கும் இருக்கு. 30000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒருத்தங்க கேட்டீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு நார்மல் யூசேஜ் பார்த்தீங்கன்னா மொபைல் நல்லா தான் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா தான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த மொபைல் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரக்கடான மொபைல் யூஸர் அப்படின்னா மொபைல் அடிக்கடி கீழே போடுங்க தண்ணிக்குள்ள போடுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு மொபைல் ஓகேவா இருக்கும். இந்த மொபைல் பற்றி வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.